இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் தங்கச்சி ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சா நல்லா இருக்கும்னு அவ நிறைய முயற்சி செஞ்சிட்டு இருந்தா. அப்பதான் ஒரு ஃபங்க்ஷன்ல எனக்கு வைஜெயந்தி மேடமுடைய அறிமுகம் கிடைச்சது. அவங்க கிட்ட என் தங்கச்சிக்கு வேலைக்காக சிபாரிசு கேட்டிருந்தேன். அப்ப திடீர்னு ஒரு நாள் அவங்க ஆளமிச்சு என்னை கூப்பிட்டு விட்டாங்க. அப்பதான் அந்த வைஜெயந்தி உன் வாழ்க்கைக்குள்ள வந்திருக்காவ. அவங்க பையன் கௌதம் இருக்கான்ல, அவன் ஒரு பொண்ணை, அதுவும் 13 வயசான ஒரு பொண்ணை கற்பழிச்சு கொலை பண்ணிட்டான். என் தங்கச்சிக்கு வேலை வாங்கி தரேன், நீதான் அந்த தப்பு செஞ்சேன்னு ஒத்துக்கோன்னு என்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. அது மட்டும் இல்ல, 6 மாசத்துல என்னை வெளியெடுத்துவேன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் என்னை வெளியெடுக்கவே இல்லை. இல்லை, உன் தங்கச்சிக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு உன்னைய ஜெயிலுக்கு அனுப்பிட்டு, உன்னைய ஜெயில இருந்து வெளியில எடுக்கிறேன்னு சொல்லி உன் தங்கச்சியை ஏன் ஊருக்கு அனுப்பிட்டு, இப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்ச உன் தங்கச்சியை கொலை பண்ணி அந்த உண்மையை தெரிஞ்ச வெங்கடேசனையும் கொலை பண்ண பார்த்துருக்காவல. ஆனா இந்த வைஜெயந்தி ஏன் என்னைய குறி வைக்கணும்? அந்த கேள்விக்கு தான் பதில் கிடைக்கல. இல்லை, உன்னோட யோகம் என்னவா இருக்கான்? உனக்கு ஏதாச்சும் தோணுதா? இல்ல, ஆனா ஒண்ணு, உனக்கும் அந்த வைஜெயந்தி மேடத்துக்கும் ஏதோ பழைய பகை ஒண்ணு இருக்கு. அதுக்கு பழி வாங்குறதுக்கு தான் அவங்க இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. அதை மட்டும் நான் உறுதியா சொல்றேன்.